ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்மால் ட்ரேடர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸ்ல ரொம்ப விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாம ஒரு ஸ்மால் ட்ரேடர் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பல கோடி ரூபா ஒரு டர்ன் ஓவர் ஆகுற இடம் தான் நம்ம மார்க்கெட்டு. அதுவும் ஸ்பெஷலா பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் எக்ஸ்பைரியில ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல மட்டுமே உங்களுக்கு பல கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகும். ஸோ அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லாவும், அதேபோல நமக்கு வர்ற ட்ரேட மிஸ் பண்ணாமயும் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம பேங்க் எக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். ஸோ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு 30 மினிட் சார்ட்ல ஒரு சாலிடான ஒரு செல்லிங் கேண்டில் அல்லது ஒரு சாலிடான ஒரு பையிங் கேண்டில் மார்க் பண்ணிக்குவேன். பையிங் கேண்டிலோட கிரைட்டீரியா நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால டைரக்ட்டா இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக 3 மினிட்ஸ் சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க மார்க்கெட் இன்னைக்கு இந்த இடத்துல தான் இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டல். ஸோ இங்க தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க, நம்மளுடைய நேத்திக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகுது. ஸோ நாம இந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். அதாவது நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, ஒரு செல்லிங் வியூ எடுத்தேன். மார்க்கெட் அதுக்கப்புறம் வேணா இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கலாம். ஆனா நம்ம இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது ஒரு செல்லிங் வியூ எடுக்கணும். ஓகே. இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 58,189 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 58,200 புட் ஆப்ஷன் சார்ட்ட நான் எடுத்துக்கிறேங்க. இது பேங்க் எக்ஸோட 58,200 புட் ஆப்ஷன் சார்ட். நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:21 கேண்டல். ஓகே. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்காக அதாவது அன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அதுல இருந்து நமக்கு என்ட்ரி கேண்டலோட ஹை வரைக்கும் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க ரூ. 202 காமிக்குது. ரூ. 202 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேங்க் எக்ஸ் லாட் சைஸ் 15. ஸோ நாம வச்சிருக்க பிரீமியம் கிரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அதாவது 58,200க்கு பதிலா 58,100ன்ற ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே செக் பண்ணி பாருங்க. அதுலயுமே எனக்கு பிரீமியம் மேட்ச் ஆகல. ஸோ அதனால நான் இந்த செல்லிங் ட்ரேட எடுக்கல. அதாவது ஸ்பாட் சார்ட்ல நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த ட்ரேடு ஒரு குவாலிஃபையான ட்ரேடா, ஒரு குவாலிட்டியான ட்ரேடா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாம ஆப்ஷன் சார்ட்லயும் அதோட பிரீமியம் செக் பண்றோம். ஸோ அதனால நமக்கு இந்த ட்ரேடு சூட்டபிள் ஆகல. அதனால எடுக்கல. எதனால இந்த மாதிரி ஹை பிரீமியம் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு இந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 58,200க்கு மேல பிரைஸ் மேல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பிரீமியம் கண்டிப்பா 0 ஆகணும் இல்லையா? ஸோ அதனால ஒரு மார்க்கெட்ல ஒரு வொலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹை பிரீமியம் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறது இல்ல. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹை பிரீமியம் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஸ்டாப் லாஸ்மே அதிகமா வரும். ஸோ அதனால தான் நாம இந்த மாதிரி ட்ரேட்ஸ அவாய்ட் பண்ணிக்கிறோம். அகைன் நான் பேங்க் எக்ஸோட 3 மினிட் சார்ட்டுக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, நமக்கு இந்த பாட்டம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல மறுபடியும் க்ளோஸ் வச்சுட்டு இமிடியேட்டா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் சொல்றது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை அக்யூரசியா ட்ரேட் ஆகும். ஸோ அதுல நாம ஒரு சில கிரைட்டீரியா வச்சு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே. இப்போ இங்க பாருங்க, நான் அடுத்தது இது எனக்கு ஒரு சாலிடான பையிங் கேண்டல். அதாவது 9:39 கேண்டல். 58,087 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 58,100 கால் ஆப்ஷன் சார்ட்ட நான் எடுத்துக்கிறேன். இது பேங்க் எக்ஸோட 58,100 கால் ஆப்ஷன் சார்ட். இங்க பாருங்க, நமக்கு ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் தான். ஆனா
ஆப்ஷன் சார்ட்ல பாருங்க. அதாவது ஸ்பாட் சார்ட்ல இந்த கேண்டிலே டே லோ வந்துட்டு கட் ஆயிருக்கும். ஆனா ஆப்ஷன் சார்ட்ல பாருங்க, இந்த கேண்டில் வந்துட்டு டே லோ கட் ஆகல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க லைவ் மார்க்கெட்ல கூட செக் பண்ணலாம். அதாவது ஸ்பாட் பிரைஸ் வந்துட்டு மூவ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு ஒரு மில்லி செகண்ட்ல வந்துட்டு மூவ் ஆகும். நீங்க இந்த லைவ் மார்க்கெட்ல வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து ஒரு கிளியரன்ஸான ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்காக இன்னைக்கு டே லோல இருந்து அந்த 9:39 கேண்டில் இத வந்து நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க எனக்கு பிரீமியம் வந்து ரூ. 283 வந்துட்டு காமிக்குது. இந்த பிரீமியமே வந்துட்டு எனக்கு ஹை பிரீமியம் தான். ஆனா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு மூவ் ஆயிருக்கலாம். இருந்தாலும், இப்ப இதுக்கு முன்னாடி ட்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல நமக்கு பிரீமியம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் பரவால்ல. நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகரா இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு ரொம்ப ட்ரேட் வந்துட்டு தேவையில்ல. நாம எடுக்கிற ட்ரேட் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான ட்ரேடாவும், ரொம்ப வந்துட்டு சக்சஸ் குடுக்குற ட்ரேடாவும் வந்துட்டு இருந்தது அப்படின்னா, நம்மளால மார்க்கெட்ல வந்துட்டு லாங் டைம் சஸ்டெயின் பண்ண முடியும். ப்ராஃபிட்டுமே வந்துட்டு பண்ண முடியும். ஓகே கைஸ். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டிக்கும் வந்துட்டு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் குடுத்து அதோட சார்ட்டையும் ஓகேன்னு வந்துட்டு பார்த்துரலாம். இது ஃபின் நிஃப்டியோட 3 மினிட் ஸ்பாட் சார்ட்டு. இங்க பாருங்க. நமக்கு பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி சார்ட் வியூ ஆகும். ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஒரு மாதிரி சார்ட் வியூ ஆகுது. இப்போ நாம வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க. நாம நேத்தையோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல அதுலயும் வந்துட்டு நம்ம 50% வந்துட்டு டிவைட் பண்ணுவோம். எதனால வந்துட்டு இந்த ஏரியாலாம் ரொம்ப குரூசியலான ஏரியா அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த அதாவது நேத்தையோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு கீழே டவுன் ஆயிருக்கு. ஆனா இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்துட்டு சாலிடான செல்லிங் கேண்டல் கிடையாது. நீங்க இங்க 23,795 இருக்கு இல்லையா? 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது இது நாம கோர்ஸ் வீடியோல சினாரியோ 2 ஓகே. சாலிடான கேண்டல் வரலாம் அப்படின்னா நம்மளோட அதுக்கான ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருப்போம் இல்லையா? ஸோ சினாரியோ 2 அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரேட் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண வைக்காது. நம்மளோட கிரைட்டீரியாவும் வந்துட்டு மேட்ச் ஆகாது. ஓகே. தென் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. மார்க்கெட் வந்துட்டு இந்த 2 கேண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இங்க இமிடியேட்டா வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு வருது. சப்போஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுல்ல. ஸோ இங்க இருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்திருந்தா நம்ம வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி அதாவது நம்மளோட மைண்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு செட் ஆகல அப்படின்னா அந்த ட்ரேட வந்துட்டு எடுக்க தேவையில்ல. ஓகே. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தா வந்துட்டு எடுப்பேன் இல்லையா? ஸோ அதன்படி நான் இங்க வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு நான் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு மேல எந்த கேண்டலுமே இது வரைக்குமே க்ளோஸ் ஆகல. ஓகே. இங்க ஒரு 10:30 போல வந்துட்டு பாருங்க. இந்த கேண்டில் வந்துட்டு மேல வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இம்மீடியட்டா வந்துட்டு ஒரு சாலிடான வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கேண்டில பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. அதாவது 10:27 கேண்டில். இந்த கேண்டில் முடியும் பொழுது 10:30 வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. 23,821 இருக்குல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்ட நான் எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இங்க பாருங்க. இந்த 10:27 கேண்டில் தான் நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே. இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக இதுல வந்துட்டு 50% வந்துட்டு மார்க் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு பிரைஸ் வந்துட்டு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க ரூ. 82.70 வந்துட்டு ஷோ ஆகுது. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேண்டில்லயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எடுத்திருந்திருப்போம். நான் வந்துட்டு இந்த கேண்டில்லயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்ட்ரி வந்துட்டு எடுத்துட்டேன். அதாவது நான் என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 83. ஓகே. ரூ. 83ல நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 62 வரும். மார்க்கெட் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மேல போயிட்டு, அதாவது ரூ. 83ல நான் என்ட்ரி எடுத்தது ரூ. 89 வரைக்கும் போயிட்டு, இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ வந்துருச்சு. ஓகே. இங்க பாருங்க. இதோட டே லோ வந்துட்டு எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க.
ரூ. 64.75 வந்துட்டு டேல வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னா ரூ. 62. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2.5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நான் வந்துட்டு 25% ஸ்டாப் லாஸ் வைப்பேன். என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 50% டார்கெட் வந்துட்டு வைப்பேன். தென் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 11:15க்கு 11:15க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட டார்கெட் ஹிட் ஆகல அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றியும் அந்த டைமில் வந்துட்டு 11:15ல எக்ஸிட் ஆன ட்ரேட்ஸுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, இந்த கேண்டல் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு 11-12 கேண்டல். அதாவது இந்த கேண்டல் முடியும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11:50 ஆயிரும். ஓகே, இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 89.40 இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 89ல் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதாவது இன்னைக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகல, டார்கெட்டும் போகலை. ஆனால் பர் லாட்டுக்கு வந்துட்டு ஒரு ₹6 வந்துட்டு ப்ராஃபிட். எதனால நான் அந்த 11:15க்கு மேலே வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். அங்கேருந்து பாருங்க, இமிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஒரு 1 இயர் 1.5 இயர் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வந்துட்டு செட் பண்ணி வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதம் வந்துட்டு ட்ரேட்ஸுமே கம்மியாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. ட்ரேட்ஸுமே நமக்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு வரல. என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்துட்டு டெய்லி எக்ஸ்பைரி இருந்தது. இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு வீக்லி 2 டேஸ் தான் இருந்தது இல்லையா? ஸோ அதனால ட்ரேட்ஸும் வரல. இந்த ட்ரேடு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறத விட நமக்கு வர்ற ட்ரேட்ஸ் வந்துட்டு நமக்கு டார்கெட் போகுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். நாம ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கும்போது மந்த்லி வந்துட்டு ஒரு 5 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ் நம்ம வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். நமக்கு ஒரு நல்ல கேபிட்டல் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அல்லது நாம வச்சிருக்க கேபிட்டலுக்கு கரெக்டாக வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்ல தான் அந்தந்த மாசத்தை வந்துட்டு முடியும். நான் ஏன் ஆப்ஷன் பையிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை வந்துட்டு கண்டுபிடிக்க தெரியல, நாம இந்த இடத்துல பை பண்ணால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா நாம எதுக்கு வந்துட்டு இந்த ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே கைஸ், நீங்கள் ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோஸ் வந்துட்டு போட்டிருப்பேன். மார்க் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நாம் எடுக்க போகிற டிசிஷன் தான் நம்மளை வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டைன் வந்துட்டு பண்ண வைப்போம். தென் நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 145 ஆகுது. நீங்கள் இங்கே வந்துட்டு டைம் வந்துட்டு பார்க்கலாம். 145 அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நிஃப்டியோட சார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க 30 மினிட்ஸில் வச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் சப்போஸ் என்ட்ரி வந்துட்டு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எக்ஸ்பைரி டேட் கிடையாது, நிஃப்டிக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட். ஸோ அதனால் நான் நிஃப்டியில் தான் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். தென் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நியூ இயர்னால வந்துட்டு மார்க்கெட்டு ஹாலிடே, வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கே, ஸோ அதனால் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மல் மீன்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகாது இல்லையா, ஒரு நாள் கேப் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.